ஹாய் காய்ஸ், நம்ம மெமரி வச்சு நீங்கள் அட்டாக் அண்ட் டைட்டில் சீசன் 3 எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வால்ரோஸ்ல இருக்க நார்த்தன் லேண்ட்ஸ்ங்கிற இடத்துல ஒரு ஃபார்ம்ல தான் நான் பிறந்தேன். அது ராஜ குடும்பமான ரைஸ் குடும்பத்தை சேர்ந்தது. எனக்கு ஞாபகம் இருந்த வரைக்கும் சின்ன வயசுல ஃபார்ம்ல நான் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தேன். ஆனா எங்க அம்மா எப்பயுமே புக் படிச்சுட்டே இருப்பாங்க. எப்பவும் வேலை செய்யணும்னு அவங்களுக்கு தோணுனதே இல்லை. யாரும் அவங்கள செய்ய சொன்னதும் இல்லை. எங்க அம்மா அழகா இருப்பாங்க. நிறைய நாள் ராத்திரி நேரத்துல என்னை கூட்டிட்டு போக வருவாங்க. அப்ப நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அந்த வண்டியில ஏறி சிட்டிக்கு போவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நான் படிக்கவும் எழுதவும் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நானும் எங்க அம்மா மாதிரி ஆகணும்னு புக் படிக்க ஆரம்பிச்சேன். அது நான் எவ்வளவு தனிமையா இருக்கேங்கிறத அது உணர்த்துச்சு. நான் அந்த புத்தகத்துல படிச்ச எல்லா கதையிலையும் பேரண்ட்ஸ் அவங்க பசங்களை நல்லா பார்த்துப்பாங்க. அவங்க பசங்க கிட்ட கட்டி அணைச்சுப்பாங்க, திட்டுவாங்க, பேசுவாங்க. ஆனா அந்த மாதிரி எனக்கு நடந்ததே இல்லை. ஒரு நாள் நான் ஆர்வத்துல எங்க அம்மாவை கட்டி பிடிக்கணும்னு நினைச்சேன். நான் கட்டி பிடிக்கும் போது அவங்க முகம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு நினைச்சேன். நான் அவங்கள கட்டி பிடிச்சதுனால என்னை தள்ளி விட்டுட்டாங்க. ஆனா அப்பதான் எங்க அம்மா முதல் முறையா என்னை பார்த்தாங்க. அதனால அவங்க அப்படி பண்ணது எனக்கு சந்தோஷம் தான். ஒருவேளை நான் கோழையா இல்லாம இருந்திருந்தா இவளை நான் எப்பயும் கொண்டு இருப்பேன். முதல்ல என்கிட்ட பேசின வார்த்தைகள் அதுதான். அதுக்கப்புறம் அவங்க வேற ஒரு இடத்துக்கு போய் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பல வருஷங்கள் நான் அவங்கள பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு முன்னாடி பால் மாறியா விழுந்த சில நாட்களுக்கு அப்புறம் கடைசியா எங்க அப்பாவை சந்திச்சேன். எஸ்டோரியா, என்னோட பேரு லார்ட் ரைஸ். நாம முதலே சந்திச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். நான் தான் உன்னுடைய அப்பா. இத்தனை வருஷமா நான் வாழ்ந்த இடத்தோட சொந்தக்காரர் அவர்தான். இத்தனை வருஷமா நான் பார்க்காத எங்க அம்மா அன்னைக்கு வெளியே ரொம்ப பயத்தோட நின்னுட்டு இருந்தாங்க. நான் சொல்றதை கேளு. இன்னில இருந்து நீ என் கூட தான் இருக்க போற. இதெல்லாம் என்னது லார்ட் ரைஸ்? வால் மாதிரியா விழுந்ததால நீ அலட்சியம் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். உன்னோட இந்த கேவலமான விஷயத்தை வெளியில தெரியக்கூடாதுங்கிறத மறந்துட்டியா? லார்ட் ரைஸ், இத பத்தி ஏதாவது நீங்க சொல்ல நினைக்கிறீங்களா? நீங்க 3 பேரும் ஒரே இடத்துல இந்த நேரத்துல இருக்கீங்கன்னா அது தற்செயலா நடந்ததுன்னு சொல்வீங்களா? ஆமா, அப்படிதான். எனக்கும் இவங்க 2 பேருக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. இப்படிதான் இருக்கும் நான் ஏற்கனவே நினைச்சேன். காப்பாற்றுறதுக்காக அப்படி சொல்லிடுவாங்க. ஆனால் இவங்க சொல்கிறது வேற மாதிரி இந்த இருக்கு. ஊர்ல நீ வேலை செய்யவே இல்லை. இங்க யாரும் உன்னோட பேரை கூட கேள்விப்பட்டதில்லை. உன்ன மாதிரி ஒருத்தி இல்லாமலே அழிக்க போற. ஒரு நிமிஷம் இருங்க, என்ன காப்பாத்துங்க. அது உண்மை கிடையாது. நீங்க தான் அவங்க கிட்ட சொல்லணும். நீங்க என்ன பண்றீங்க அம்மா? ஒருவேளை நீ உறக்காம இருந்திருந்தா எனக்கு என்ன நடந்தா? உண்மையான அம்மா மாதிரி தெரியல. எங்க அம்மா கடைசியா என்கிட்ட சொன்னது அதுதான். வேண்டாம், இரு. நான் சாகறதுக்கு சில நொடிகள் முன்னாடி எங்க அப்பா ஒரு ஐடியா சொன்னாரு. ஒருவேளை என்ன கொஞ்சம் தூரமா அனுப்பிட்டாங்கன்னா யாருக்கும் சம்மதம் இல்லாம அமைதியா வாழ்ந்துடலாம். அவங்க எல்லாரும் என்ன விட்டுடுறேன்னு சொன்னாங்க. உன்னுடைய புது பேரு கிஸ்டா லைன்ஸ். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு ஹிஸ்டோரியா. நான் உனக்கு பண்ணது எல்லாமே உன்னை காப்பாத்ததான்னு நீ புரிஞ்சுக்கோ. அப்பா அப்பா உன்னை பத்தி யோசிக்காம நான் ஒரு நாள் கூட இருந்தது கிடையாது. உன்னை நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்படி கிட்ட பார்ப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நீ ரொம்ப ஸ்பெஷலானவ. உன் உடம்புக்குள்ள ராஜாவுடைய ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கு. நீ
ஆமா ஹிஸ்டோரியா, உண்மையிலேயே ராஜரத்தம் உள்ள குடும்பம் நம்ம ரைஸ் குடும்பம் தான். அதோடைய வாரிசா மனித குலத்தை காப்பாற்றக்கூடிய முழு பவர் உங்ககிட்ட தான் இருக்கு. புரிஞ்சுதா? ப்ளீஸ் ஹிஸ்டோரியா, என் கூட வா. இதெல்லாம் எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னு நான் உனக்கு காட்டுறேன். தைரியமான ஆள் மாதிரி தெரில. சாண்டர்ஸ், உன்னோட முகத்துக்கு என்னாச்சு? ஒரு நிமிஷம், நீ அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டியா? ஆனா நான் ராஜாவுக்கு விசுவாசமா இருப்போம் சொல்லி இதை ஏமாத்திட்டேன். உன்னால நான் செத்து போயிருப்பேன். இனி ஒரு வார்த்தை பேசுன வச்சுக்க கொன்னுடுவேன். உன்னை நம்பி நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஒரு நிமிஷம், அவன் என்கிட்ட எதுவுமே சொல்லல. அவனுக்கு அந்த வாய்ப்பும் கிடைக்கல, நாங்க அவனை கேள்வியும் கேட்கல. நீங்க உள்ள இருந்து கேட்டது இதுதான். நாங்க ரால்ஃபா கத்திய காட்டி மிரட்டி இதை படிக்க வச்சோம். இதெல்லாம் ஒரு நாடகம். சொன்னதே நீதாயா? அப்படியே தப்பு பண்ணது நான் தான். ராஜாவோட ரகசியங்களை வெளியில சொன்னது நான் தான். நீ ஒரு ராட்சசி. ஆமா, நீ சொல்றது கரெக்ட்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா பாஸ்டர் நிக்கோ உன்னை பத்தி இதைதான் நினைச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனாலதான் உங்களை நினைச்சு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு சோனஸ். உங்க விரல பிச்சு எடுத்ததுக்காக எனக்கு கவலையா இல்ல. உன் வாழ்க்கைய நீயே நாசமாக்கிட்ட. நீ ரொம்ப மோசமான ஆளு. இவ்வளவு பெருசா வளர்ந்திருக்க குழந்தை மாதிரி அழுது. என்ன சோகமா இருக்க? உண்மையிலே நீ ரொம்ப பாவம். இப்போ உனக்கு மிச்சம் இருக்க வாழ்க்கைய இங்கேயே சாப்பிட்டுட்டு அழுதுட்டு வாந்தி எடுத்துட்டு இருக்க போற. சந்தோஷமா இரு. இது உன்னோட நேரம். எல்லா விஷயங்களுக்கும் ஒரு நெறிமுறை இருக்கு. இதுதான் இயற்கை நியதி. ஒருத்தருக்கு நேரம் முடிஞ்சிருச்சுன்னா அவங்க இடத்தை நிரப்புறதுக்கு இன்னொருத்தருங்க வருவாங்க. இந்த உலகத்துல இந்த விஷயம் திரும்ப திரும்ப நடந்துகிட்டே தான் இருக்கும். பெஸ்ட் ஆஃப் லக் ஆஞ்சி. செக்ஷன் கமாண்டர். எல்லாம் இன்ட்டு வச்சு தான் பேசுவாங்க. ஒருத்தி திடீர்னு ஐம் சாரி, டேபிள உடைச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இங்க நிறைய கருப்பாம்பூச்சிங்க இருக்கு. அப்படியா? நீ அதை எட்டி உதச்சதை பார்க்கும்போது கண்டிப்பா அது திரும்ப வராது. அதான் துரத்திட்டீல, நிம்மதியா இரு. ஆமா, போயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். அப்படின்னா அவங்க ஏறனை சாப்பிட முடிவு பண்ணியிருக்காங்களா? ஆமா, எமீரும் பெத்தோல்டும் பேசினது ஏறன் ஞாபகம் இருக்குன்னு சொன்னான். அப்படின்னா என் மேல கோபம் இருக்கா அவனுக்கு? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. அதாவது எனக்கு தெரியல. நீ யாரையும் சாப்பிடாம இருக்கிறது நல்லதுதான், ஆனா அது முடியாது. இதை வச்சு பார்க்கும்போது நம்மளே சொல்லலாம், எமீரும் மற்ற டைட்டன்ஸ் மாதிரி மூளை இல்லாத டைட்டன்ஸா இருந்தா. ஆனா பெட்ரோத் ரைனஸ் குரூப்ல இருந்த ஒருத்தனை எமீர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவன் மாறினான். இதுக்கு முன்னாடி எப்பவும் ஒரு டைட்டன் மனுஷனை சாப்பிடுறதுனால மனுஷனா மாறதை நம்ம எப்பவும் பார்த்ததில்ல. ரைனஸோட ஃப்ரெண்டு சாதாரண மனுஷங்க கிடையாது. மனுஷங்க டைட்டனா மாறும்போது அவங்களுக்கு வேற விதமான சட்டங்கள் இருக்கும். என்னோட கேஸ் இதுதான். ஒருவேளை ஒரு டைட்டன் பவர் இருக்கிற ஒருத்தவங்களை சாப்பிட்டா அவங்க மனுஷங்களா மாறிடுறாங்க. இப்போ விஷயம் என்னன்னா, அந்த மனுஷங்களுக்கு என்னென்ன பவர் இருந்துச்சோ அது அவங்களுக்கும் கிடைச்சிடும். அன்னைக்கு நடந்த சண்டையில ரைனஸ் தப்பிச்சு ஓடும்போது டைட்டன்ஸ் எல்லாம் தூக்கி விசிறடிச்சா. டைட்டன்ஸ் எல்லாம் தன் குரல் மூலமா கேட்கக்கூடிய பவர் இறங்கிட்டு இருக்குன்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டான். ஒருவேளை இறங்கி இருந்துட்டு அந்த பவர் போன மாதிரி தான். அப்படி இருந்தா அவன் ரிஸ்க் எடுத்துக்கவே மாட்டான். டைட்டன்ஸ்ல ஒருத்தவங்க இறனை சாப்பிட்டு அவங்களுக்கு அந்த பவர் வரணும்னு நினைச்சிருக்கான். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒருவேளை கவர்மெண்ட் கிட்ட ஒரு டைட்டன் இருக்குன்னா அதை சாப்பிடறதுக்காக தான் இறனை முடிச்சுட்டு போயிருக்காங்க. அந்த பவர் எடுத்துக்கிறதுக்கு திரும்ப கூப்பிட்டு வரணும்னு நினைக்கிறேன்னு தெரியும். ஆனா உணர்ச்சி வசப்பட்டு போகுதுனால எதுவும் நடக்க போறது இல்லை. எப்படியும் நம்ம லார்ட் ரைஸோட எஸ்டேட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போறோம். தயாரா இருக்க? ரைஸ் ஃபேமிலி பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்ட எல்லாமே எவின் கிட்ட போய் சொல்ல போறேன். நம்ம செய்திக்காக தான் அவர் காத்துக்கிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியும். ஆமா, நீங்க லார்ட் ரைஸோட எஸ்டேட்டுக்கு போங்க. வேலை முடிஞ்ச உடனே நான் வந்து பாக்குறேன். மன்னிச்சிருங்க சார், கேரிசனோட கமாண்டர் இப்பதான் வந்திருக்காரு. சார். ஆமா, அவர் உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாரு. சரி, வர சொல்லுங்க. ஓகே சார். சொல்லாம உங்களை பார்க்க வந்ததுக்கு மன்னிச்சுடுங்க. ஆனா காத்திருக்க நேரம் இல்லை, அதனாலதான் வந்துட்டேன்.
உங்க லெட்டரை நான் படிச்சு முடிச்சுட்டேன். அதை பத்தி என்கிட்ட சில கருத்துக்கள் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்க சீரியஸா தானே சொல்றீங்க? ஆமா. இப்ப இருக்கிற கவர்மெண்ட்டை நீக்கிட்டு வாழ்வாரியை திரும்ப எடுத்துக்கணும்னு பாக்குறேன். ஒரு நாள் இப்படி நடக்கும்னு எனக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி மக்கள் அவங்க தான் தாக்கிட்டு இருந்தாங்க. இந்த நெருக்கடியான நேரத்தை அவங்க தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. எந்த ராஜாவை நான் காப்பாற்றுறேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தனா அதே ராஜாவோட தலையில துப்பாக்கி வைக்க வேண்டிய நேரம் வரும்னு எனக்கு தெரியும். எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கு. அது எல்லாமே சரியான நிரூபணமாகணும். மிலிட்டரி போர்ஸை இல்லாம பண்ணதான் இந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியும். ரத்தம் இல்லாம சண்டை இல்லாம இது முடியணும்னு பாக்குறேன். அப்படின்னா நீங்க இதை தாராளமா பண்ணுங்க. இதுல என்னால என்ன உதவி பண்ண முடியுமோ அதை நானும் செய்யறேன். ஆனா இதுக்கு முன்னாடி நாங்க சில ஏற்பாடுகளை பண்ண வேண்டியிருக்கு. ஒருவேளை நான் நினைச்ச மாதிரி எதுவும் நடக்கலன்னா இதுல பிளான் பிஏ இல்லை. என்னையும் மற்ற எல்லாரையும் தூக்கில போட்டுருவாங்க. எனக்கு இப்பதான் புரியுது. அப்படின்னா இதுவும் உன்னோட ஒரு சிறந்த சூதாட்டம் தான் சொல்லு. என் சூதாட்டம் ஜெயிக்குதா இல்லையான்னு பார்க்கலாம். ஒரு நியூஸ் தோல்வியே அடைக்கூடாது. ஒருவேளை நீங்க காத்திருக்கீங்கன்னா என்னோட சின்ன வயசு கதையை நான் இப்போ உங்ககிட்ட சொல்றேன். என் அப்பாவை பத்தி சொல்றேன். என் அப்பா ஒரு டீச்சர். அவருடைய ஃப்ளாஷ்பேக்கா? நானும் அதை நிக்க வேண்டாம். கமாண்டர், வேலை முடிஞ்சது. நான் நினைச்சதுதான். என் சூதாட்டம் ஜெயிச்சிருச்சுன்னு நினைக்கிற கமாண்டர் செய்தி என்னன்னா ஃபர்ஸ்ட் இன்டீரியர் ஸ்குவாட்ல இருந்து இப்பதான் ஒருத்தர் உண்மையை சொல்லியிருக்காரு. இப்ப இருக்கிற ராஜா ஒரு பொய்யான ராஜா. ராயல்ஸ் தான் உண்மையான ராயல் ஃபேமிலி. நீ உறுதியா தான் சொல்றியா? நான் என்னோட ஸ்கவுட்ஸ் அனுப்பியிருக்கேன். இறங்கிய ஹிஸ்டோரியாவை திரும்ப கொண்டு வர போராடுறாங்க. அவங்க 2 பேரும் எங்க கைக்கு வந்த அப்புறம் ஹிஸ்டோரியா தான் உண்மையான ராயல் பிளட்னு அறிவிச்சிருக்கோம். இந்த நாட்டோட ராணியா அப்படி சொல்லுவோம். இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னோட சேர்ச்க்கு இதுக்கு வேற எந்த வழியும் இருக்காது. அரியாசனத்தை விட்டு அவன் இறங்கியாகணும். இதெல்லாம் நடக்கணும்னு தெரிஞ்சுதான் இந்த திட்டத்தை நாங்க போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் மக்களை பார்க்க போவோம். இத்தனை நாளா அவங்க மறைச்சு வச்சிருந்த எல்லா பொய்களையும் சொல்லுவோம். இது எல்லாமே எனக்கு ஓகே. கலவரம் தான் நடக்கும். சப்போர்ட் உங்களுக்கு நிச்சயமா இருக்கும். ஆனா ஒரு விஷயம், நம்ம பண்றதெல்லாம் தப்பாகவும் முடியாது. கடைசி முடிவு நம்ம கையில எல்லாமே இருக்கலாம். நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுது கமாண்டர்? நீங்க சொல்றது எனக்கு புரியுது. இது அமைதியா முடியும் தோணல. இன்வெஸ்டிகேஷன்ல ஏதாவது கிடைச்சதா? என்னால முடிஞ்ச வரைக்கும் சில விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கேன். சொல்ற மாதிரி பெருசா எதுவும் இல்லை. ஆனா ஒரே ஒரு இன்சிடென்ட் மட்டும் இருக்கு. இன்டீரியர் ஸ்குவாட் உங்க மேல ஒரு வாரண்ட் போட்டுருக்காங்க. அவங்க எல்லாரும் சிட்டிக்கு நடுவுல நின்னுக்கிட்டு நீங்க யாரையோ கொன்னுட்டதா சொல்லிக்கிறாங்க. என்னது? அந்த பழித்துக்கு இவர் மேல போட்டாங்களா? போட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அஜய் எல்லாரும் எதிர்த்து போயிடுங்க. நீங்க என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? ஸ்கவுட் ரெஜிமெண்டோட அடையாளமா நான் இருக்கணும். உன்னோட விவேகம் எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, ஸ்கவுட்ஸ்க்கான இன்னொரு லீடரை நான் தேர்ந்தெடுத்துட்டேன். அது நீதான், ஜோயே ஆஜி. ஸ்கவுட்ஸ் இனிமே உன்னோட கையில் தான் இருக்கு. என்ன அசால்ட்டா சொல்லிட்டு போய் ப்ரூஃப் இருக்காடா? இவர் தான் கொண்டாடுறது ப்ரூஃப். இது யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல? அப்படித்தானே கேர்வன்? அவர் மிஸ்டர் டி மொரிவிஸ். இவர் ரீல்ஸ் கம்பெனியோட ஹெட். நேற்று இதே லொக்கேஷன்ல தான் அவங்களையும் வேற ரீயூஸ் குரூப்பை சேர்ந்தவங்க தான் நேற்று கிட்னாப் பண்ணாங்க. ஆனால் இதெல்லாம் ரீயூஸை பண்ண வச்சது ஸ்கவுட்ஸ் தான். எனக்கு நல்லா தெரியும். இப்படி பண்ணா என்ன கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைக்க வேணான்றதுனால இப்படி ஒரு திட்டத்தை போட்டிருக்கீங்க. ஓஹோ, எப்படி கதை திட்டம் உங்க வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவனை வெளியே விட்டா வேற ஏதாவது சொல்லிடுவான்றதுக்காக இவனை கொண்டுட்டீங்க. கொலைகாரன் இன்னும் சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருக்கான். ஈகரும் அவங்க கிட்ட தான் இருக்கான்னு தெரியும். நீங்க ரொம்ப நல்லாவே கதை சொல்றீங்க. நீங்கெல்லாம் என்ன பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கெல்லாம் ஏகனோட டைட்டல் பவரை எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க. இதை ஒரு சுயநலத்துக்காக பயன்படுத்திப்பீங்க. இது மூலியமா சார்ட்டர் ஆஃப் ஹியூமானிட்டியில நீங்க 6வது சட்டத்தை மீறிட்டீங்க. அந்த சட்டம்னா என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். மனித குலம் உயிரோடு இருக்கிறத தவிர
தன்னோட சுயநலத்தை பத்தி யாரும் எதுவும் யோசிக்க கூடாது, அப்படிதானே? அதேதான். ஸ்கவுட் ரெஜிமெண்ட் இந்த சட்டத்தை மீறினதுனால எல்லா ஸ்கவுட்ஸையும் அரெஸ்ட் பண்ணணும். பார்த்த சாட்சியமாக இருக்கான் சொல்லுவாங்க. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு நிம்மதியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரீல்ஸ் நம்ம பக்கம் இருந்ததை விட அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு ரொம்ப பயன்படலாம். ஆனா இப்போ நமக்கு லீவு பத்தின எந்த லீவும் நான் தான் ஏற்கனவே சொன்னல, அவன் நான் ரொம்ப நாள் மறைச்சிருக்க மாட்டான். அப்ப வெளியில வந்த உடனே அவனை கொண்டான். இப்ப நம்ம என்ன பண்ண நினைக்கிறேன்? ஒரு விஷயம் இருக்கு. என்ன? என் புருஷன்கிட்ட இருந்து நீ தூரமா போ. ட்ராஸ்ல சண்டைகள் ஆரம்பிக்கும் போது மிஸ்டர் ரீஸ் அவரோட செல்வத்தை காப்பாத்துறதுக்காக எவாக்குவேஷனை லேட் பண்ணாரு. அதனால என்ன சொல்ல வர? இவர் செஞ்சது நியாயம் சொல்றியா? இல்ல, அப்படி சொல்ல வரல. அவர் ட்ராஸ்க்கு திரும்ப வந்து பார்க்கும்போது எல்லா ட்ராஸும் பொறுத்து அவர் பார்த்தாரு. இதை விட்டுட்டு போறதுக்கு பதிலா அவர் உதவணும்னு நினைச்சாரு. இந்த ஊர்ல யாரும் பசியால வாழக்கூடாதுன்னு நினைச்சாரு. ஆனா இப்போ அவரோட கனவை இருட்டுல யாரோ கத்தியால அறுத்து கொண்டுட்டாங்க. சத்தியம் பண்றேன், இதுக்கு காரணமானவங்களை நான் பழி வாங்கினேன். நம்பிக்கை கொடுக்கும். என்னோட அப்பா ஒரு டீச்சர். ஒரு நாள் நாங்க வரலாறு படிச்சுட்டு இருந்தோம். உலகத்துல டைனோசால ஏற்பட்ட அழிவை பத்தி சொன்னாங்க. மனுஷங்க எல்லாரும் இந்த வாழ்க்கை முன்னாடி தஞ்சு புகுந்தாங்க. 100 வருஷம் நிம்மதியா வாழ்ந்தாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி இந்த மனிதர்கள் எப்படி இருந்துச்சுங்கிற வரலாறு நம்ம எழுதிட்டோம். அதுதான் அவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. அப்போவே இது எல்லாமே எனக்கு வித்தியாசமா தெரிஞ்சது. அப்போ நான் என் அப்பா கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். அப்போ அவர் என் மனசு ஏற்றுக்கக்கூடிய ஒரு ஆன்சர் சொன்னார். அப்படியே அவரோட பாடத்தையும் நடத்தினாரு. ஆனா அன்னைக்கு ராத்திரி நாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவரே என்னை உட்கார வச்சு உண்மையான பதில் சொன்னாங்க. கவர்மெண்ட் கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கிற எல்லா வரலாறு புத்தகமும் முரண்பாடுகளும் ரகசியமும் நிறைஞ்சதுன்னு சொன்னாரு. அப்புறம் இது எல்லாத்தோட தியரி எனக்கு சொல்ல ஆரம்பிச்சாரு. அந்த வயசுலயே அது அவ்வளோ ஆச்சரியமா நான் அதை கேட்டேன். அந்த கிளாஸ்ல அவர் எதுக்காக எல்லாரும் முன்னாடியே சொல்லணுன்ற கேள்வி எனக்கு வந்துச்சு. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அப்போ எனக்கு அறிவில்லை. அவர் எங்ககிட்ட சொன்னதை நான் மற்ற பசங்க கிட்ட சொன்னேன். ஒரு நாள் அதை பத்தி பேச என்கிட்ட கேள்வி கேட்க வந்தாங்க. அன்னைக்கு ராத்திரி எங்க அப்பா வீட்டுக்கே வரல. அவர் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டதா சொன்னாங்க. ஆனா அது உண்மை என்னன்னு எனக்கு தெரியும். கவர்மெண்ட் அவரோட வாயை அடைச்சிட்டாங்க. 107 வருஷத்துக்கு முன்னாடி மனித குலம் இந்த வால்ஸுக்கு வரும்போது தீங்கா பிறந்த மக்களோட மனசை மாத்தி ஆட்சி செய்யறதுக்கு சுலபமாக்கிட்டாரு. எங்க அப்பாவோட தியரியும் அதுதான். ஆமா, முதல்ல இங்கே அப்படி பண்ணியிருப்பாருன்னு எனக்கு புரியுது. எல்லாருக்கும் அறிவு வளர்ந்துட்டு அவ்வளவு பெரிய கலவரம் நடக்குங்கிறது அவருக்கு தெரியும். ஆமா, ஆனா அப்ப நான் குழந்தையா இருந்ததால என்ன நானே கேள்வி கேட்டுக்கிட்டேன். உண்மையை தெரிஞ்சுக்கிட்டதால மட்டும் கவர்மெண்ட் எதுக்காக எங்க அப்பாவை கொண்டாங்கன்னு நான் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பேன். கொடூரமான விஷயத்தை தவிர்த்து இதுக்குன்னு சரியான ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா சில நாட்களுக்கு முன்னாடி இவங்களை பத்தின சில விஷயங்கள் புரிய வந்துச்சு. அவங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறது மனித குலத்தை காப்பாற்றுறதுக்காக இல்லை, அவங்க வீட்டையோ அவங்க நிலத்தையோ அவங்க செல்வத்தை காப்பாற்ற நினைக்கிறாங்க. அதாவது அவங்க அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம், யாரும் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. எங்க அப்பாவை கொண்டதுக்கு நிச்சயமா எந்த நியாயமான காரணம் இருக்காதுன்னு தெரியும். மனுஷங்களோட பேராசை முட்டாள்தனமா தான் மகனை வெளியே சொன்னதால தான் அவர் இறந்துட்டாரு. எதுக்காக என்னால சொல்ல முடியாது. ஆனா எங்க அப்பா சொன்னது எல்லாமே உண்மைன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியும். இது என் வாழ்க்கையோட லட்சியமா நான் மாத்திக்கிட்டேன். எங்க அப்பா சொன்னது எல்லாமே சரிதான். இந்த உலகத்துக்கு காட்டுறதான் என்னோட மிஷன். இந்த ஸ்கவுட் ரெஜிமெண்ட் ஒரு குடிமகனை கொன்னுட்டாரு. சில பேரை தப்பிச்சு ஓடிட்டாங்க. இவங்க எல்லாம் ரொம்ப ஆபத்தானவங்க. இந்த போஸ்டர்ல இருக்கிற யாரையாவது நீங்க பாத்தீங்கன்னா உடனடியா ரிப்போர்ட் பண்ணுங்க. நான் ஏற்கனவே சொன்னல, இவங்க தான் டைட்டன்ஸ் வெளியேற்றின அதே ஆளுங்க. அவங்களோட தான் பாதி நகர் அழிஞ்சிடுச்சு. அவங்க ஏகரை வச்சு மிச்சத்தை அவங்க அழிச்சிட்டு பாருன்னு நினைக்கிறேன். கேப்டன், தேவையான பொருள் எல்லாத்தையும் கொண்டு வந்தாச்சு. என் பேசின போஸ்டர்ஸ் எல்லார்கிட்டையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு வேலை இது உண்மைதான். ஸ்கவுட்ஸ் இந்த நாட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு ராத்திரி அவங்க மலைகள்ல
அவங்க எல்லா பக்கத்துலயும் ஆளுங்க வச்சிருக்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யாரும் அவங்கள தாண்டி போக முடியாதுன்னு சொல்றாங்க. அதனால கேப்டன் என்ன பண்றது? நம்ம சீக்கிரம் கிளம்பி இறன தேடி ஆகணும். அவன் நல்லா தான் இருப்பான். அவனை வேகன்ல தான் கூட்டிட்டு போயிருக்காங்க. அவங்க ரீஸோட எஸ்டேட்டுக்கு போய் சேர்றதுக்கு நிச்சயமா ஒரு நாள் ஆகும். நம்ம இப்போ ஒரு நடி கூட வேஸ்ட் பண்ணாம நிச்சயமா ஏதாவது பிளான் பண்ணி ஆகணும். கேப்டன், எனக்கு காலடி சத்தம் கேக்குது. அதுக்குள்ள வந்துட்டாங்க. அவங்க எல்லாம் வராங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த எபிசோடு வந்து ஃபுல்லாக அரசியலை தான் இப்போ நம்ம பார்த்தோம். இது வந்து டைட்டன் ஸ்டோரியா இல்லை வேற என்னமோன்ற மாதிரி ஆயிடுச்சு. எவ்வளோ வேலை பார்த்துருக்கானுங்க உள்ள. ஒரு செகண்டில் கதையை மாற்றி இவனுங்க என்னென்ன பண்ணாங்களோ அப்படியே மாற்றி அப்படியே எர்வின் மேலே தூக்கி போட்டு கதையை மாற்றிட்டானுங்க. என்னமோ இப்போ நம்ம ஸ்குவாடே வந்து தேச துரோகிமாய் ஆக்கி இப்போ காட்டுக்குள்ளே ஓட விட்டு ஒரு செகண்டில் எப்படி இருந்தது எப்படி மாற்றி என்னென்ன பண்ணிட்டானுங்கன்றது தான். ஸோ அவங்க வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்குள்ள பண்ணுறாங்க. இதுக்கு ஒரே வழி இவங்க சொல்கிற மாதிரி சீக்கிரமாக போயிட்டு அவரை கூட்டிகிட்டு வந்து கிங்கை கூட்டிகிட்டு வந்து இங்கே வைக்கிறது தான். அப்போ தான் அது முடியும். ஆனால் அப்பயும் வந்து இது சுமூகமாக முடியுமான்றது தெரியாதுல்ல. வந்தோடனே வந்து ஆமான்ட்டு ஏற்றுக்கிறதுலாம் ஆகாத காரியம். ஸோ இது ஒரு கலவரம் ஆகும், இது உண்மையாக பொய்யான்ட்டு போவோம், மக்களுக்கு இடையே ஒரு பிரச்சனை சலசலப்பு வரும். இவ்வளோத்தையும் சமாளிச்சுட்டு உடனே எல்லாருமே இந்த பக்கம் வாங்கிடான்னா அப்போ அந்த பக்கம் இருக்கிறவங்க என்னென்ன பிளான் பண்ணியிருப்பாங்களே தெரியாது. அவங்க முன்னெச்சரிக்கையாக நிறைய பண்ணி வச்சுருக்கலாம். ஸோ இந்த மக்களையும் அவங்க பக்கம் இப்போ கைக்குள்ளே கொஞ்சம் போட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் இருக்குது. அப்படின்றப்போ இது பெரிய இப்போ கலவரமாக தான் ஆகும் தான் நான் நினைக்கிறேன். எர்வினோட அப்பாவை பார்க்குறதுக்கு லாஸ்ட்டாக பீஸ்ட் கிங் மேலே நின்னவர் மாதிரியே இருந்ததுங்க ஒரு செகண்டு. அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த ஃபேஸ் கட்டு, கண்ணாடி, ஹேர் கலர் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட் தான் காமிச்சாங்க. இங்கே பக்கத்து எனக்கு அதேமாதிரி ஃபீலாக இருந்தது. ஏன்னா இப்படி காமிச்சாங்க, இந்த உண்மையை வந்து அவர் சொல்லிட்டாருன்றதுக்காகவே கொண்டுட்ட மாதிரி தான் அந்த ஆக்ஷன். அதெல்லாம் அவங்களுக்கே தெரியும் கொண்டு இருக்காங்கன்றது. இப்போ அது கூட கொண்டது கூட ரியலாக இல்லை, இப்போ அவர் தான் இங்கே எதனா வந்திருக்காரோன்ற மாதிரிலாம் தோணுது. எப்படி வேணால் இருக்கலாம் இல்லையா, நம்ம யோசிக்காதெல்லாம் நடக்கும். எனக்கு சின்னதாக அந்த ஒரு டவுட் அதே மாதிரி இருந்தது ஃபேஸ் கட் பார்க்கறதுக்கு. அதனால அந்த டவுட் வந்துச்சு. ஃபஸ்ட்டு ஹிஸ்டோரியாக ஸ்டோரி காட்டினது வந்து அது என்ன சொல்கிறதே தெரில. அது எனக்கு நிறைய குழப்பங்கள் தான் இருக்குது. அது சரி வரட்டும் அது பார்த்துக்கலான்ட்டு. பட் அவங்க அம்மாவா அது பிகேர்லேயே தெரிஞ்சு போச்சு. ஒருவேளை இதுவும் டைட்டனாக இருக்குமான்னு அப்படி நினச்சேன். பட் பார்த்தா அது பெத்த அம்மா மாதிரியே இல்லை பிகேர் பார்த்தா. இவளை பார்த்துக்கணுன்றதுக்கு ஒரு ஆளை விட்டுருப்பாங்க போல். அது ஒரு கதை நடந்தது. ஆனால் ரொம்ப இதுவாக இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான்றது, ஏன் அவள் வந்து இப்படி இருக்கான்றது காரணம் இப்போ தான் புரிஞ்சது. இருந்தாலும் ஒரு பிஞ்சு அந்த வயசுக்கு அது ஏங்கிறது ஒரு அப்பா அம்மா பாசம் தானே, அதுவே கிடைக்காம போனது. அவங்க அப்பா வேறு வழியே இல்லாமல் வந்து அனாதையாக அப்படியே உள்ளுக்குள்ளே விட்டு வச்சுட்டு அங்கேயாவது போட்டோன்னு அவரும் விட்டார். ஸோ அவரும் வந்து ஒரு தைரியமான ஆளாக தெரியல. அதனால தான் இந்த விஷயம் நடந்திருக்கு போல். ஒரு கிங்கே வந்து அசால்ட்டாக இன்றைக்கி இந்த இடத்துல இருக்காருன்னா இவ்வளோ பயப்படுறதுனால தான் இருக்கும் போல். ஆனால் இப்போ அவர் தான் அரச குடும்பத்தை சேர்ந்தவர்னா அது எப்படி மக்களுக்கு தெரியாமல் இருக்கும்? ஒரு அரச குடும்பத்தோட வாரிசு, அரச குடும்பத்தை சார்ந்தவங்க இவங்கன்றது பீப்புளுக்கு தெரியாமல் இத்தனை வருஷம் இருக்குமா? அப்படி இருந்தால் சின்ன வயசுல ஒரு நாள் மறைச்சு வச்சுட்டாங்களா? இது எப்படின்னு புரியுது. ஓகே, ஏதோ நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.